ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஆண்டோட கடைசி மாதம், அதே போல் இந்த ஆண்டில் வர கடைசி பௌர்ணமி. இது வரைக்கும் நீங்கள் எந்த பௌர்ணமிக்கும் நீங்கள் பூஜை பண்ணாமல் இருந்திருந்தாலோ இல்லை கோயிலில் பூஜையில் கலந்துக்காமல் இருந்திருந்தாலோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த பௌர்ணமியை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பௌர்ணமியோட பதிவு தான். இதில் என்ன வழிபாடு செய்யலாம், எப்படி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய தினம். அதாவது கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வர்ற நாள்னே சொல்லலாம். பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் அம்பிகையும் முருகப்பெருமானையும் சத்யநாராயணையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க, குடும்பத்தில் பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டில் கடைசி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவான டிசம்பர் மாதத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். உங்களுக்கு முக்கியமான வேண்டுதல் இருக்குது, இது வரைக்கும் எதுவுமே நிறைவேறலை அப்படின்னா இந்த வருடத்துலையாவது அது இனி வரப்போகிற வருடத்துலையாவது நிறைவேறணும் அப்படின்னு இந்த கடைசி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட பிரார்த்தனையை வையுங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது தான். பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் அண்ணாமலையாரை வேண்டுறத ஒரு பழக்கமாக அந்த ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நிறைய இடத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு வர்றது வழக்கம், கிரிவலம் போகிறாங்க. அதுவும் அந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படின்றதுனால 2024ஆம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலையும் கிரிவலம் போகிறதுக்கு வழக்கத்தை விட நிறைய பக்தர்கள் வருவாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 4:20 மணிக்கு துவங்கி டிசம்பர் 17ஆம் தேதி 3:15 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாள். இந்த நாளில் பஞ்சராத்திர தீபமும் இணைஞ்சு வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றிய திருநாளை திருக்கார்த்திகை தீபமா நாம கொண்டாடுறத போல மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தையே காத்த நாளை தான் வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை அப்படின்ற பேர்ல கொண்டாடவும் செய்யறாங்க. இந்த நாள்ல ஏற்றப்படும் தீபத்துக்கு பாஞ்ச ராத்திர தீபம் அப்படின்னு பேரு. இந்த 2024 ஆண்டின் கடைசி பௌர்ணமி வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. மகாவிஷ்ணு உலகத்துக்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் பெருமாள் வழிபாடு கோவிலுக்கு சென்று தீபமேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் ஒளிமயமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு போகும். அது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் சத்யநாராயண பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா ஓராண்டு முழுவதும் சத்யநாராயண பூஜை செஞ்ச பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்தில் வர பௌர்ணமியை நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்கள். இந்த கடைசி இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வழிபட்டோம் அப்படின்னா சிவன் பெருமாள்
பெருமாள் இவங்களோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா சிவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது கூட ஐதீகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமி, அதுவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் போனோம் அப்படின்னா எவ்வளவு உயர்வான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அளவில்லாத புண்ணிய பலன்களையும் இறை அருளையும் பெறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த நாளை தவற விடாம தீபமேற்றி வழிபாடு செய்கிறது வாழ்க்கையில இருக்கும் துன்பங்களை தீர்க்கிறதுக்கு நமக்கு வழி கிடைக்கும். அதாவது நிச்சயமா நமக்கு நல்ல வழி நமக்கு காட்டுவார் அண்ணாமலையார். அதே போல் பெருமாள், நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்க. சத்யநாராயண பூஜை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக போய் முடிஞ்ச வரைக்கும் அதில் போய் கலந்துக்க பாருங்கள். இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலும் இல்லை, அங்கே பூஜையும் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டிலையே கண்டிப்பாக சத்யநாராயணரோட படத்தை வச்சு தான் இந்த பூஜையை நாம் செய்யணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சத்யநாராயணரோட படத்தை வச்சு அந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. அந்த புத்தகம் விற்கிறாங்க. அவரோட முக்கியமான விஷயம் என்னென்னா சத்யநாராயணரோட கதையை நாம் படித்து தான் அந்த பூஜையை செய்யணும். அதிலேயே நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. சிவனை வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிவலம் போங்க. சிவபெருமான் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் செஞ்சு விரதம் இருக்க முடியும்னா விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அம்பிகையை வழிபடுறவங்க இருக்கிறீங்கன்னா அம்பிகையை தாராளமாக அந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸ்ரீசக்கரம் மகாமேரு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இன்னும் கை மேலே பலன் கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டில் வைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.